படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவர்களே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை. நான் வேளாண்மை செய்யறது அரசு வேலைன்னு உனக்கு நக்கலா இருக்கு. ஆனா டாஸ்மாக் கடையில் சாராயம் ஊற்றி கொடுக்குறவன் அரசு வேலைன்னா சிரிப்பா இருக்கு உனக்கு. டேய், சாராயம் குடிக்கிறவனுக்கும் சாப்பாடு போடுறது எங்க ஆத்தாப்பன் தான்டா. டே பைத்தியக்கிறப்பல ஐயா உன்னை வச்சுக்கிட்டு பெரிய காமெடியா இருக்கு எனக்கு. செய்வேன். சேலத்தில் இருக்க நீ, சேலத்தை விட்டு சென்னைக்கு வர வேண்டாம். நீ வாழ்ற இடத்துல அரசு வேலை கவர்மெண்ட் வேலை உனக்கு கொண்டு வந்து கொடுப்பேன். நீ அங்கே இரு அங்கே இரு. என்னடா உனக்கு என்னடா? ஐயா எனக்கு படிப்பே வரலையா, எனக்கு ஒன்றுமே சரி வரலையா, எனக்கு ரொம்ப இதாக இருக்குயா. அப்படியாயா ஊர் சுற்றி பார்க்க பிடிக்குமாயா? பிடிக்கும்யா. இந்தாயா காசு, போய் தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கிற ஏற்காடு, இந்த குற்றாலம், ஊட்டி, கொடைக்கானல் எல்லாத்தையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு வாயா. பார்த்துட்டியா ஐயா? உனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம்யா மாதம், கவர்மெண்ட் வேலையா. வெளிநாட்டில் இருந்து சுற்றுலா பயணிகள் வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம ஊரை சுற்றி சுற்றி காட்டியா. நீ டூரிஸ்ட் கைடியா. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இவ்வளவுதானே. இது எந்த டேய், ஒரு ஆட்டுக்குட்டியை விற்றா 50,000டா. 5 பேருக்கு சம்பளம் கொடுக்கலாம். என்னை விற்றா எவன்டா வாங்குவான்? உனக்கு அறிவுன்னு ஒன்று இருக்கா? நான் சொல்றது ஏதாவது புரியுதா? கழுதப்பாலை விற்று கேரளாவில் ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆயிட்டான். சொல்லுப்பா. எது சொன்னாலும் உனக்கு நக்கல், நையாண்டி, கேவலம். டீ கிளாஸ், டீ கடையாக்க, டீ கடை, டீ கடை. இந்த பரப்பை கிளாஸுகள் வருதா, பழப்பை கிளாஸுகள் வருதா, சனா பே கிளாஸுகள் வருதா, சக்கிலி பே கிளாஸுகள் வருதா. ஆனா துபாயில போய் நாங்க கக்கூஸ் கழுவுவோம். கருமம் பிடிச்சவனே, உன்னை வச்சுட்டு ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு. ஆனால் இங்க இருந்து 2 லட்ச ரூபா அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருடைய நகை தத்தோடு தொங்கட்டாலத்தை வித்து விட்டு துபாயில போய் வெம்மணல்ல சுடு மணல்ல ஒட்டகம் மேய்க்கிறது. அங்கிருந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க நாங்க ஒட்டகம் மேய்க்கிறவங்க. பரதேசி பண்ண உனக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்குடா. அது நோய். கேவலம் கேவலம். ஒரு பிரச்சனை நடந்துருச்சு. ஒன்று நான் உங்க கூட பிறந்தது தப்பு, இல்லை நீங்கெல்லாம் எங்க கூட பிறந்தது தப்பு. இது 2ல ஒரு தப்பு நடந்துச்சு. கொடுமைதான். என்ன பண்றது சொல்லுங்க. அவன் காவிரியில் தண்ணி தர மாட்டேங்கிறான். அதை கேட்டா நீங்களாம் உங்க மனசான்றதை சொல்லிட்டு சொல்லுங்க. படித்த பிள்ளைகள்லாம் நிறைய நிற்கிறீங்க. இந்தியான்னு ஒரு நாடுன்னு பேசுறானே, இது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனை இங்கே இருக்கா? ஒரு நாடு என்றால், ஒரு தேசம் என்றால், தேசத்தில் இருக்கிற வளங்கள் அந்த தேசத்தின் குடிகளுக்கு பொதுமை. எல்லாருக்கும் அந்த நாட்டின் வளங்களில் உரிமை உண்டு. அதாண்ட தேசம். எனக்கு இப்படி இல்லையே. என்னுடைய நரிமணம் பெட்ரோல் எல்லாருக்கும், என்னுடைய மீத்தேன் ஈத்தேன் எல்லாருக்கும், என்னுடைய ஹைட்ரோ கார்பன் எல்லாருக்கும், என்னுடைய அணு உலை அது மின்சாரம் எல்லாருக்கும். அணு உலை வெடித்தால் அழிவு எனக்கு, மின்சாரம் எல்லாருக்கும். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எல்லாருக்கும். உங்களுடைய நீர்வளம் உங்களுக்கே. அப்படித்தானே?